அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் ரோல் டூ விளையாட போகிறோம். அதுவும் இதான் புது அக்கௌண்ட்டு, அதனால் நல்லா ஜாலியாக விளையாட போகிறோம். அப்புறம் விளையாட முடிச்ச உடனே லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருங்க. கைதுக்குள்ளே போடலாம். அப்படின்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் டூ ஒரே சொல்லியாச்சு. நல்லா பெரிய ப்ரோ பிளேயர் ராணி அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், நான் ப்ரோ பிளேயர் தான். பாருங்க ஹெட்டு தலைவன் தான் ஜாலியாக இருக்கு விளையாடுறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுது 10th பப்ளிக் எக்ஸாம். ஆமாம், போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் 10th, இப்போ நான் 12th முடிச்சு காலேஜே 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுது. பப்ளிக் எக்ஸாமில் விட்டுது. அதுக்கப்புறம் இப்போ தான் விளையாடுறேன். அதனாலே ஒரு மேட்ச்சை தோற்றுடுவேன். அது ரொம்ப கஷ்டம். அதை நான் என் ஃப்ரெண்டோட தான் இது போட்டுட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் 2 வருஷம் இல்லதில் நான் வந்து 5 வாட்டி ஹீரோய்க்கு போயிட்டேன், நீ 5 வாட்டி ஹீரோய்க்கு போயிருக்கியா? இல்லை போடா பச்சைப்பாட்டி அப்படின்றான். என்னை பற்றி அவனுக்கு தெரியல. என் அக்கௌண்ட்டு பேர் ராக்கெட்டில் பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு பேர் தான் என்னோட அக்கௌண்ட் பேர். லியோ சர்வேஸ் எஸ்பி. என்ன தான் பாட் அக்கௌண்ட் இருந்தாலும் நல்ல கலெக்ஷன்லாம் இருக்கும். நிறைய வாட்டி டாப்அப் பண்ணுவேன். அதனால் நிறைய கலெக்ஷனும் இருக்கும், நிறைய அமௌண்ட்டும் இருக்கும், நிறைய ட்ரெஸ்ஸும் இருக்கும். அதனாலேயே நான் வந்து நிறைய டாப்அப் பண்ணேன்ட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய கிண்டல் பண்ணுவான். இப்படி அவன்லாம் இவ்வளோ காசு இருக்குன்ட்டு. இப்போ என்னடான்னா எங்கிட்ட காசு இல்லை, எங்கிட்ட டைமண்ட் இருக்குடா அப்படின்னா அப்படின்றான். நான் போடா அப்படின்னு வந்துவிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விளையாட போவே அப்படியே அந்த ஃபீல் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எங்கடா ஆடமே தேடிட்டு இருந்தேன். ஆடமே காணோம். அப்புறம் தான் தெரியுது ஆடமே நம்ம இந்த ஸ்டோரை விட்டு தூக்கிட்டாங்கன்ட்டு. அதனால நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆடமை தூக்கிட்டேன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வருஷத்துக்கு மேலே ஆடம்லாம் வச்சுட்டு விளையாடுறவங்க தான் ப்ரோ பிளேயரு. இப்போலாம் ஆடமை தூக்கிட்டானுங்கன்னு கஷ்டமாக இருக்குது. ஸோ சேட், வெரி பேடு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கிறதுனால எது கஷ்டமாக இருக்கோ அது ஈஸியாக இருக்கும், எது ஈஸியாக இருக்கோ அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு லூஸு. நான் என்ன சிரிச்சுக்கிறல, இந்த மேட்ச்சு தான் நான் அவுட் ஆவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, ஏன்னா நெட்வொர்க் இல்லை. அங்கே பாருங்க 230 தான் இருக்குது. அவன் ஈஸியாக அடிச்சிட்டான். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சேட், வெரி பேட். அதனாலேயே 4 ரவுண்டு அடிச்சாச்சு. அந்த ஒரு ரவுண்டு வந்து கஷ்டப்பட்டு அவன் ஜெயிச்சிட்டான். கஷ்டப்பட்டு ஜெயிச்சதுனால தான் ஒரு ரவுண்டு எடுத்தான். இல்லை நான் ஃபுல் பவர் கொடுத்தனா அவன் ஞான முடிச்சிருக்க மாட்டான். அவ்வளோதான். ஒரே டங் 4 வாட்டி எடுத்தாலே போதும். அவ்வளோதான் கொடுத்தான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான்.